அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சித்தார்த் அபிமன்யு ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி ஆஃப் நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 10/2025. எக்ஸாம் நடந்த டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2025 அண்ட் 7/9/2025 to 27/9/2025 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. இதில் 31/8/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீஸ் பார்த்தீங்கன்னா 30/9/2025 இந்த டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான முறையீடும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பருக்கான ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 சப்ஜெக்ட்கான ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எக்ஸாம் எழுதினீங்களோ அதற்கான ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 சப்ஜெக்ட்கான ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் முறையீடு செய்கிறதா இருந்துச்சுன்னா 17/10/2025 ஈவினிங் 5:45 PM இந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் முறையீடு செய்யணும். எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாலாம் செஞ்சிங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக 46 சப்ஜெக்டில் 22க்கான ஆன்சர் கீஸ் தான் வெளியிட்டிருக்குன்னு இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே ஆன்சர் கீஸ் வந்து வெளியிடுறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.